ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு நல்ல டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை, தேங்காய், சர்க்கரை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த பொட்டுக்கடலை பர்பியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இந்த பர்பியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பில் 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவு தேங்காய் துண்டுகள் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் துண்டுகளை நார்மலான தேங்காய் இல்லாமல் கொப்பரை தேங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு ஸ்வீட் கெட்டு போகாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கனால நான் இன்றைக்கி 3/4 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் பிடிக்கும்னா 1 கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவுங்கிறது எதுவுமே இல்லை, சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாவே போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால மஞ்சளோட வாசனையெல்லாம் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இது போல் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சர்க்கரை பாகுக்கு பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த சர்க்கரை பாகை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3லிருந்து 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பர்பிக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லிருந்து 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வாசனை வர அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, ஏலக்காய் பவுடரை இது கூடவே சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை பவுடர் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் பர்பி சூப்பராக வரும். பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு 5 நிமிஷம் கைவிடாமல் இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா இது போல் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கூட மாவு நல்லா மிக்ஸ் ஆகி இது போல் உதிரி உதிரியாக புட்டு போல் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல சக்கரைப்பாகை இது கூடவே சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கைவிடாமல் 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. பொட்டுக்கடலை மாவு சீக்கிரமாகவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பிகினர்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக சொதப்பாது, ரொம்பவே டேஸ்டியாக வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு, பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இது போல் கடாயில் ஒட்டாமல் வரும். இதுதான் சரியான பதம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்க பர்பியை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பர்பி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே பீஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரமாகவே செட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி இல்லைனா ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெய் தடவிட்டு இது போல் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் டெசிகேட்டட் கோகனட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.